அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 75 முதல் 80 வரை. முஸ்லிம்களே, இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்காதீர். இவர்கள் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கி கொண்ட பின்னரும் அதை தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிடுவார்கள். மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும்போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலருடன் தனித்திடும்போது உங்கள் இறைவனுக்கு முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே, இதை நீங்கள் உணரமாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறினர். அவர்கள் மறைத்து வைத்ததையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருக்கின்றார்களே தவிர வேதத்தை அறிந்து வைக்கவில்லை. மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்வோர்களாக அன்றி வேறில்லை. அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தாம் கரங்களிலேயே நூலை எழுதி வைத்து கொண்டு பின்னர் அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காக அவர்களுக்கு கேடுதான். அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாவிடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழியை பெற்றிருக்கின்றீர்களா? அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் நீங்கள் கேளும்.